எல்லாருக்கும் வணக்கம். கம்பெனியில் வந்து நிறைய விதமான கம்ப்ளைண்ட்ஸஸ் வந்து நம்ம ஃபைல் பண்ணுவோம். அதில் வந்து மாதம் நம்ம ஃபைல் பண்ணுறது என்னென்னா ஜிஎஸ்டி ஃபைலிங் பண்ணுறது. ஜிஎஸ்டி ஃபைலிங்லேயே 3 விதமான ஃபைலிங் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்து ஜிஎஸ்டிஆர் 1, அதுக்கப்புறம் ஜிஎஸ்டிஆர் 3B, ஜிஎஸ்டிஆர் 2B. இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஃபைல் பண்ணுவோம்னா ஜிஎஸ்டிஆர் 1. இந்த மாதத்தோட என்னென்ன சேல் பண்ணியிருக்கிறோமோ, அது எக்ஸம்டட் சேலாக இருந்தாலும் சரி, டேக்ஸபிள் சேலாக இருந்தாலும் சரி, என்னென்ன சேல் பண்ணமோ அந்த சேல் டீட்டெயில் எல்லாத்தையுமே வந்து வர மாதம் 11ஆம் தேதிக்குள்ளே ஜிஎஸ்டி போர்ட்டலில் ஃபைல் பண்ணணும். அதுக்கு என்னென்ன கொடுக்கணுன்னா, என்னென்ன பொருள் நம்ம விற்றுருக்கோம், எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருக்கோம், அந்த டீட்டெயிலு, அதோட நம்மளோட டேலி பேக்கப்பு. இது வந்து ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறவங்ககிட்ட கொடுத்தோம்னா அவங்களே ஃபைல் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்தது வந்து ஜிஎஸ்டிஆர் 3B. அது வந்து இந்த மாதத்தோட 3B வந்து வர மாதம் 20ஆம் தேதிக்குள்ளே ஃபைல் பண்ணோம்னா போதும். அது ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோன்னா, ஆல்ரெடி சேல் டீட்டெயில் வந்து நம்ம ஜிஎஸ்டிஆர் 1ல் ஃபைல் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, அந்த சேல் டேக்ஸையும் நம்ம வேறு யாருக்கிட்டையாவது இருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். அந்த பர்ச்சேஸ் டேக்ஸையும் நெட் பண்ணி மீதி வர டேக்ஸ் அமௌண்ட்டை வந்து பே பண்ணிவிட்டு தான் ஜிஎஸ்டிஆர் 3B வந்து நம்ம ஃபைல் பண்ணணும். டேக்ஸ் பே பண்ணலன்னா ஃபைல் பண்ண முடியாது. அதேமாதிரி அந்த டேக்ஸையும் நம்ம வந்து பே பண்ணாமல் இருக்கக்கூடாது. எதனாலனா, நம்மக்கிட்ட பொருள் வாங்கியிருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து ஐடிசி எடுக்கணுன்னா நம்ம இந்த டேக்ஸை கட்டியிருந்தால் மட்டும்தான் அவங்க எடுக்க முடியும். அதனால் கம்பல்சரி இந்த டேக்ஸ் அமௌண்ட் வந்து நம்ம 20ஆம் தேதிக்குள்ளே கட்டிடணும். அதேமாரி இந்த 2 விதமான ஜிஎஸ்டிஆர் 1, ஜிஎஸ்டிஆர் 3B இது ரெண்டுமே வந்து 11ஆம் தேதி லாஸ்ட் டேட்டுனா, அந்த 11ஆம் தேதி வரைக்கும் நம்ம பண்ணலை அப்படின்னா 12ஆம் தேதியிலேருந்து ஒரு நாளைக்கு 50 ரூபா பெனால்ட்டி வர ஸ்டார்ட் ஆகிடும். ஜிஎஸ்டிஆர் 3Bயும் அதேமாரி தான். 20ஆம் தேதிக்குள்ளே ஃபைல் பண்ணணும். 20க்குள்ளே பண்ணலைன்னா 21ஆம் தேதியிலேருந்து 50 ரூபா பெனால்ட்டி வர ஸ்டார்ட் ஆகிடும். இது நம்ம திரும்ப எப்போ நம்ம ஃபைல் பண்ணுறோமோ அன்றைக்கி வரைக்கும் 50 ரூபா டெய்லி அதில் ஆட் ஆகிக்கிட்டே வரும். அந்த எல்லா பெனால்ட்டி அமௌண்ட்டும் கட்டினோம்னா தான் திரும்ப நம்ம ஃபைல் பண்ணவே முடியும். இதே மாதிரி நம்ம 6 மாதத்துக்கு ஃபைல் பண்ணால் முட்டுட்டோம்னா நம்மளோட ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட்டே கேன்சல் ஆகிடும். அதனால் நம்ம கம்பல்சரி அந்தந்த மாதம் ஃபைல் பண்ணிடணும். அப்போ தான் நம்மக்கிட்ட பொருள் வாங்கினவங்களுக்கும் ஐடிசி எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். கம்ப்ளைண்ட்ஸஸும் நமக்கு பிளாக் மார்க் இல்லாமல் நீட்டாக போகும். அதே மாதிரி இதில் இன்னொன்று இருக்குது, ஜிஎஸ்டிஆர் 2Bன்னு. அது வந்து நம்ம எங்கேயும் ஃபைல் பண்ண வேண்டியதில்லை. நம்ம யார்கிட்டையாவது பொருள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம், எந்த கம்பெனிலையோ இல்லை இண்டிவிஜுவல் ஜிஎஸ்டி இருக்கிறவங்ககிட்டயோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோன்னா, என்ன வாங்கியிருக்கிறோம், எவ்வளோ காஸ்ட்டுக்கு வாங்கியிருக்கிறோம், எவ்வளோ பெர்சன்டேஜ் ஜிஎஸ்டின்னு முதற்கொண்டு 2Bயில் வரும். அது வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணதும் அதுவும் கரெக்டானு செக் பண்ணிக்கிறதுக்கு வந்து இந்த 2B ரெஃபரன்ஸ் பண்ணிக்கணும். அந்த 2Bயில் சில சமயம் நம்ம பர்ச்சேஸே பண்ணியிருக்க மாட்டோம், ஆனால் அதில் வந்து வரும். ஏதாவது நம்ம பேரில் தெரியாமல் யாராவது என்ட்ரி போட்டிருந்தாங்கன்னா வரும். அதை வந்து நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால் மாதம் ஜிஎஸ்டிஆர் 1, 3B, 2B இது 3யுமே நம்ம ஃபைல் பண்ணிவிட்டு மாதம் செக் பண்ணிக்கணும். வருஷ கடைசியில் பார்க்குறத விட அந்தந்த மாதம் பார்த்துக்கிறது நல்லது. சேல் பர்ச்சேஸ் ரெண்டுமே இல்லைனாலும் நில் ரிட்டர்ன் கம்பல்சரி ஃபைல் பண்ணணும். வாழ்க சமுதாயம், வளர்க விவசாயம்.